ஓகே. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வியூ பார்த்துட்டீங்கன்னா, கீழ வந்துச்சுன்னா இங்கேருந்து பை பண்ணலாங்க. நல்ல ஒரு சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டா, பேங்க் நிஃப்டி வந்து இது ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன். ஓகே. இங்க வரைக்கும் வந்துச்சுன்னா, இங்கேருந்து வந்து ரிவர்சல் குடுப்பான். இங்க வரைக்கும் வந்துச்சுன்னா, இங்கேருந்து வந்து ரிவர்சல் குடுப்பான். ஸோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் கீழ வருதான்னு. அதே நேரத்தில பேங்க் நிஃப்டி வந்துட்டு இது ஒரு டிமாண்டுங்க. ஸோ, எது வரைக்கும்னா, இந்த ஜோன் வந்துச்சுனாவே நம்ம வந்து பை பண்ணலாம். ஸ்மால் சப்போர்ட் தான். ஸோ, இத பேஸ் பண்ணி அடுத்த கேண்டில் வந்து எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ, இங்க வந்து சப்போர்ட் எடுத்தானா, வி கேன் கோ வித் லாங் சைட், லாங் ஆப்ஷன். ஓகே. ஸோ, சேம் பேங்க் நிஃப்டி ஆல்சோ. ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் கீழ வரட்டுங்க. கீழ வந்ததுக்கப்புறம் பை பண்ணலாம் நிஃப்டில. அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டிலயும் வந்துட்டு இந்த லைன் டச் ஆகும்போது வந்துட்டு கீழ வந்துச்சுன்னா, ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா வந்து பை பண்ணலாம். ஓகேங்களா? 48,200 வரைக்கும் போகும். ஒரு ராலி வந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி 48,000 ஆ சாரி 47,750 வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே. இதுதான். இதுதான் வந்து இப்போதைக்கு பிளான். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே டிமாண்ட் ஜோன் கிட்ட இருக்கு. இங்க வந்து எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி போறானா, பிரைஸ் ஆக்ஷன் படி பார்க்கணும். இல்ல நம்ம ஆர்டர் ஃப்ளோ படி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஃப்ளோ படி ஒரு டைம் பார்த்துருவோம். ஸோ ஆர்டர் ஃப்ளோ படி இப்போதைக்கு எந்த ஒரு ரிவர்சலுக்கான சிக்னலும் வரல. ஓகேங்களா? நிஃப்டிலயும் சரி, பேங்க் நிஃப்டிலயும் சரி. வெயிட் பண்ணுவோம். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹெவி செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கேண்டில்ல. ஸோ அதனால தான் நேத்து வந்த இந்த கேண்டில் இருக்கு இல்லையா? ஸோ 10.15 கேண்டில். இந்த கேண்டில் வந்து ஹெவியான செல்லர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேல மூவ் ஆச்சுனால இதை பிரேக் பண்ணி மேல போ முடியல. மறுபடியும் இங்கேருந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ எப்ப இத பிரேக் பண்ணுதோ, அப்பதான் வந்துட்டு ஒரு புது ஹைக்கு வந்து போகும். நல்ல ஒரு அப் மூவ் குடுக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹைக் போகும். ஓகேவா? ஸோ இது ரீசென்ட்டா வந்திருக்க ஒரு ஹை. இதையும் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இப்போதைக்கு எந்த ட்ரேடும் இல்ல. ஸோ ஜஸ்ட் வெயிட். ஸோ புட் ஆப்ஷன் போலாமான்னு கேட்டீங்கன்னா, புட் ஆப்ஷன் போ வேண்டாம். இப்போதைக்கு கொஞ்சம் கீழ வந்துச்சுன்னா வந்து வி கேன் கோ வித் லாங் ஆப்ஷன். ஓகே. இந்த இந்த லைன்ல வந்து டச் ஆகட்டும். ஸோ இந்த ப்ளூ லைன்ல வந்து டச் ஆகட்டும். ஸோ இப்பவே போனீங்கன்னா பெரிய ஸ்டாப் லாஸ். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே. இந்த ட்ரேடுக்காக வி வில் வெயிட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஃபால் வந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ செல்லர்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆயிருக்குங்க, டெல்டா டைவர்ஜன்ஸ் வந்திருக்கு பாருங்க. ஸோ இப்போ என்ன ஆகுனா மறுபடியும் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு மறுபடியும் மேலே வரைக்கும் போகும்.
ஸோ இந்த மாதிரி லிமிட் பையர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கரெக்டாக வருவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட என்ட்ரி ஆர் ப்ளேஸ் 500 தெரியுதுங்களா? ஸோ அவங்க வந்தாங்கன்னா இங்கேருந்து வந்து மார்க்கெட் ஹை வரைக்கும் போகிறக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வரணுங்க. பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு லாங் சைடு போகணும்னா இன்னும் கொஞ்சம் கீழே வரணும் ஆர்டர் ஃப்ளோ படி. ஓகே, அட்லீஸ்ட் இந்த ப்ளூ லைன் வந்து டச் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி இது வரைக்கும் வந்திருக்கு. ஆமாங்க, இந்த ப்ளூ லைன் வரைக்கும் வரணும். இது ஒரு ஜோனுங்க, இது ஒரு ஜோன். இந்த ஜோன் வரைக்கும் ஸ்மால் சப்போர்ட் ஜோன், இந்த ஜோன் வரைக்கும் வரணும். ஸோ இல்லைன்னா நம்ம அந்த விவேப் பிரேக் பண்ணி இங்கே பிரேக் ஆச்சுன்னா வந்துட்டு மறுபடியும் நம்ம லாங் சைடு வந்து போகலாம். கீழே வரைக்கும் வந்துச்சுன்னா பை பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போவே பை பண்ணாங்கன்னா பெரிய ஸ்டாப் லாஸ். ஸோ பேங்க் நிஃப்டி இங்கேருந்தே ட்ரை பண்ணுறீங்க, ட்ரை பண்ணலாங்க. ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு லாங் சைடு இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி இங்கேருந்து ட்ரை பண்ணலாம். டே லோவுக்கு கீழே ஒரு 20-30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சடன் மூவ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கலாம், பெரிய மூவ். ஸோ ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி இங்கேருந்து மேலே போகலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஃபைனல் ஸ்டாப் லாஸ் இந்த ப்ளூ லைன் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகே, ஸோ ஒரு வேளை இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்பில் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் லைவ் மார்க்கெட் சப்போர்ட் வேணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டெய்லி லைவ் மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம், சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா?
பட் ஸ்ட்ரைக் செலெக்ஷன்லாம் சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி அனலிஸ்ட் சொல்லி லெவல்ஸ் சொல்லுவோம். அதை வச்சு நீங்கள் தான் ட்ரேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணலாம். நிஃப்டி இந்த இந்த இடத்துக்கு இந்த ஜோனுக்கு வந்துச்சுன்னா பாருங்கள். இந்த ஜோனுக்கு வந்து ரிவர்சல் ஆகிறானான்னு. ஒரு டைம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு வந்துடுவோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறது பெஸ்ட்டு. சென்சிபிளில் போயிட்டு லாகின் பண்ணிக்குவோம். ஓகே, 47,300 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், சாரி ஸ்ட்ராங் சப்போர்ட். அதே நேரத்தில் 47,400 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் 48,000 தாங்க. ஸோ இது ரெண்டு 47,500 பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா அப்பவும் வந்துட்டு கொடுங்க. ஓகேங்க. ஸோ என்ட்ரி கிட்ட வந்திருக்கு. இந்த இடத்துலேருந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணணும். ஓகேங்க. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஆகுறீங்க. இப்போ ஆகிக்கலாம். இதான் ஸ்டாப் லாஸ். பட் ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த இடத்துல இந்த கேண்டில் க்ளோஸ் கொடுத்து ரிவர்சல் ஆகணும். இப்போ என்ட்ரி கிடச்சிருக்கு. நிஃப்டிலையும் சரி, நிஃப்டிலையும் கீழே வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா நம்ம ஓகே. பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல என்ட்ரி ஆரையும் ஆகிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைக் செலெக்ஷன்லாம் நீங்கள் தான் பண்ணிக்கணும். என்னோடய அனலிஸ்ட் படி இங்கேருந்து வந்து ரிவர்சல் கொடுக்கணும். அட்லீஸ்ட் 47,755 அதை பிரேக் பண்ணால் 48,200 வரைக்கும் போகும். ஸ்டாப் லாஸ் வந்து இது ஃபிட்டாக இருக்கணும். ஓகே, ஹிட் ஸ்டாப் லாஸ் இந்த ப்ளூ லைனுக்கு கீழே. ஓகே, இஃப் எனி ஒன் என்டர்ட் யூ கேன் ஹோல்ட்.
ஓகே. நம்மளுடைய கூகுள் மீட்ல இருக்கிற யாராச்சும் வந்து ட்ரேடு கீன்னு ஹோல்டு பண்றீங்களா? ஹோல்டு பண்றீங்கன்னா இதாங்க ஸ்டாப் லாஸ். ஓகே. எஸ் ஹோல்டிங். ஓகே ப்ரோ. ஓகே. நிஃப்டியுமே சப்போர்ட் ஜோன் கிட்ட வந்திருக்கு. லாஸ்ட் கேண்டில் ஹெவி செல்லர்ஸ் இன் பேங்க் நிஃப்டி. 3.18K செல்லர்ஸுங்க.
ஓகேங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 2மே வந்து இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது. நம்மளுடைய ஜோன்லேருந்து கரெக்ட்டா. ஸோ நிஃப்டிலயே யாராச்சும் வந்து இந்த இடத்துல லாங் வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, யூ கேன் ஹோல்டு. ஓகே. ஓகேங்க. கரெக்ட்டா அந்த ப்ளூ லைன் கிட்ட யாராச்சும் என்ட்ரி ஆனீங்கன்னா, யூ ஆர் இன் சூப்பர் ப்ராஃபிட் ஆஸ் ஆஃப் நவ். சூப்பர் ப்ராஃபிட் மீன்ஸ் ஒரு சூப்பர் ப்ராஃபிட்னா ஒரு 7, 8 பாயிண்ட் ப்ராஃபிட்டு. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்டா இங்க போட்டு ஹோல்டு பண்ணுங்க. ஓகே. ஸோ சேம் இங்கேயே என்ட்ரி ஆனீங்கன்னா, இதான் ஸ்டாப் லாஸ். ஸோ பெருசா இண்டெக்ஸ்ல அந்த அளவுக்கு எதுவும் ஃபாலோ இல்லைங்க. மெயினான ஸ்டாக்ல எதுவும் ஃபாலோ ஆகல. லெட்ஸ் சி. ஓகேங்க. பேங்க் நிஃப்டி ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. நிஃப்டி ஸ்டில் நாட். ரொம்ப பெரிய பெரிய ஸ்பைக் வருது. 323ல தான் ட்ரேட் ஆகுதுங்க. இது கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா யூ ஷுட் எக்ஸிட். பட் இந்த ஜோன்லேருந்து ரிவர்சல் ஆகணும் கண்டிப்பாக. இங்கே ஒரு பேட்டர்ன் வேறு ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபால் ஆயிரும்.
ஸோ செல்லர்ஸ் தாங்க இன்னும் உள்ள இருக்காங்க. அகெயின் 1.8K sellers. Nifty and Bank Nifty. ஒர்க் ஆகுயா ஒர்க் ஆகுது. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இன்னும் சப்போர்ட்டில் தாங்க இருக்குது. பட் ஒரு ஸ்பைக்கில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நல்லா ஒரு பெரிய ஸ்பைக்காக கொடுத்துருச்சு பேங்க் நிஃப்டியில். பட் நிஃப்டியில் அந்தளவுக்கு கொடுக்கல. ஸோ இன்னுமே சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் கொடுக்கலாம், வாய்ப்பு நிறையாவே இருக்குது.
இதுடா மறந்து போயிடுச்சு. நம்ம வீட்டு பின்கோடாக இருக்கும், ஊர் பின்கோடா. ஸோ இதனோட நல்லா சப்போர்ட்டுங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்க ரெண்டுமே. நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ரொம்பவுமே ஸ்ட்ராங் க்ரூஷியல் சப்போர்ட். ஓகேங்க. நிஃப்டியில் பர்ஃபெக்ட் என்ட்ரி. பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்டாப் லாஸ் கண்ட் நடந்துச்சு. பட் இருந்தாலும் ரீஎன்ட்ரி போயிருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்க. ஓகேவா? பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரிங்க. ஸோ அந்த மாதிரி தான் மூவ் கொடுக்கும் இன்னைக்கு. பட் நம்மளுடைய டிமாண்ட் ஜோன் பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு. நம்ம ஆப்ஷன்ஸில் தான் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுட்டோம். ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்சோ மூவிங் அப். ஓகே. ஸோ இதான் பர்ஃபெக்டான டிமாண்ட் ஜோன். நம்மளோட ஸ்டாப் லாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளூ லைனுக்கு கீழே தாங்க. நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸில் வந்து ஸ்பைக்கு வந்துருச்சு, ஒரு ஸ்பைக். இல்லைன்னா வந்துட்டு இந்த இதுவுமே வந்து ஹிட் ஆயிருக்காது. பட் இதில் வந்துட்டு நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு கரெக்டான ரிவர்சல் கொடுத்துருக்குங்க. ஸோ அந்த விவேப் போய் இங்கே போய் டச் ஆச்சுனாவே நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் ப்ராஃபிட் வந்துடும். இங்கே போய் டச் ஆகும்போதே நம்ம டார்கெட் ஹிட் ஆயிரும். ஆஸ் பர் ரிஸ்க் ரிவார்டு வந்து ஒரு நல்ல ரிவார்டு தான். ஃபுல் டார்கெட்டும் போகும், டே ஹை வரைக்கும் போகலாம். ஓகேங்க. சூப்பர் அப் மூவ்ங்க. இந்த 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 மூவ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக நம்ம இது பண்ணோம். இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் வந்துட்டிங்க. டார்கெட் ஹிட்டு நிஃப்டியில்.
So you can book, guys, book your profit, target it. ஸோ இதுதான் அப்டேட்டட் சார்ட். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமா இங்கேருந்து கரெக்டாக அப் மூவ் கொடுப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கரெக்டாக இங்கே வந்தால் டச் ஆனால் ஒரு மூவ் கொடுத்துருக்கா. இந்த மூவில் வந்துட்டு இங்கே ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட், இங்கே வந்துட்டு ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஓகே, சூப்பரான இதுதாங்க, இது ட்ரேடு தான். இந்த சிங்கிள் கேண்டில் வி கேப்சர்டு பர்ஃபெக்ட். ஸோ கிளியராக நம்ம மார்னிங்லேருந்தே வியூ வந்து புல்லிஷாக தான் இருந்துச்சு. ஓகேங்க, பர்ஃபெக்ட் ரிவர்சல், வி காட் பர்ஃபெக்ட் ரிவர்சல். ஸோ உங்களுக்கு நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்து ரிவர்சல் ஆயிருக்கா. ஓ, நிஃப்டியில் யாராச்சும் என்ட்ரி போயிருந்தீங்களா? நிவான், ஓகேங்க, அப்போ ஃபுல் டார்கெட் போகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது ஒரு ரெசிஸ்டன்ஸு நிஃப்டியில், இதை பிரேக் பண்ணிச்சுன்னா போகிறக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ரீஎன்ட்ரி போனீங்களா ப்ரோ யாராச்சும்? ஸோ கேண்டில் க்ளோஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு ஜோன், ஒரு ட்ரேட் என்ட்ரி ஆகிறோம்னா அதில் கேண்டில் க்ளோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்களா, இந்த நம்மளோட டிமாண்ட் ஜோன் வந்துச்சு, இங்கிருந்து அப்படியே அழகாக ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கீங்க. ஒரு நல்ல பையர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க 1.8K. ஓகே, ஸோ அந்த கேண்டில் பர்ஃபெக்டாக நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்துட்டு நம்ம 2.6K பையர்ஸ் வந்திருக்காங்க.
ஓகேங்க. ரோலர் கோஸ்டர் இன்னைக்கும் வந்துட்டு மார்க்கெட்டு மேலே கீழேன்னு வந்துட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ நேத்து போச்சு பாருங்க ஒரு மூவு. எப்பா சொயின் சொயின் அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா போய் சப்ளை ஜோன் கிட்ட போய் அங்கருந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு தாங்க. உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்மால் ஸ்டாப் லாஸ் தான் இங்க வச்சோம் நம்ம. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்திருக்கு ரிவார்டு? 1:2 அந்த மாரி ரேஞ்சில வந்திருக்கு பாருங்க. ஸோ இத பிரேக் பண்ணுச்சுன்னா, இப்போ ஃப்ரெஷ் ஆயி போகுங்க. இங்கேயே இதுதான் பாட்டமு. ஸோ இங்கிருந்து போச்சுன்னா, டே ஹை வரைக்கும் போறக்கு வாய்ப்பு நெறையாவே இருக்கு. ஸோ ரீடெஸ்ட்டா கூட கன்சிடர் பண்ணலாம். ஃபுல் டார்கெட் போய் ஹிட் ஆகும். Mohan Bro or Mohan Bro. ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. பேங்க் நிஃப்டி மறுபடியும் அந்த பழையபடிக்கு சப்போர்ட்டுக்கே வந்துட்டான் ப்ரோ. 47,000 340லயே வந்து சப்போர்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கா. எங்கிருந்து ரேலி குடுத்தானோ அங்கேயே வந்துட்டான். ம்ஹ்ம். ரேலி தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ப்ரோ. இந்த இடத்துல இருந்தா லாஸ்ட் டைம் ரேலி நல்லா குடுத்துருக்கான் உங்களுக்கு. இந்த இடத்துல இருந்தா நல்லா குடுத்துருக்கான். ஸோ இந்த தடவையும் அங்கருந்து குடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கு. நேத்தே வந்து ட்ரை பண்ணாங்க மேல கொண்டு போறக்கு. 48,000ல கொண்டு போய் இறக்கிட்டாங்க. இன்னைக்கு போறக்கு வாய்ப்பு இருக்கு. இது நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ப்ரோ. இப்ப பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகுறது. கம்முனு நம்மளும் ஒரு 2 லாட் வாங்கி போட்டுறலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். அன்னைக்கு மாரி. வாங்கி போட்டுவிட்டா ஒரு 2 நாள்ல கூட ப்ராஃபிட் வரும். இன்னைக்கு வரலைன்னா கூட. மந்த் எண்ட் எக்ஸ்பைரி வாங்கி போடணும் ப்ரோ போட்டா. யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போலோ டயர் ஹோல்டிங்ல இருக்கு ப்ரோ இன்னுமே. காலையிலேயே ப்ராஃபிட் வந்துச்சு. ஒரு ரூ. 5 வந்துச்சு. பொசிஷனலா வச்சிருக்கங்காட்டி அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் மறுபடியும் இப்போ ஒரு ரூ. 4 லாஸ் போயிட்டு மறுபடியும் இப்போ காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படியே வச்சிருக்கேன் நான் அதே. ஸோ இந்த மந்த் ஃபுல்லா ஹோல்டு பண்ணலாம். நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. 500 495 தான் ரூ. 500. ஸோ 495லேருந்து ரூ. 500 கீழ போயிடுச்சுனா வேணா லாஸ புக் பண்ணிருவேன். ஒரு ரூ. 7, 8 ரிஸ்க் வச்சுட்டேன். ரூ. 8,000 ரிஸ்க் வச்சுட்டேன். வந்தா ஒரு 15,000 ஆச்சும் புக் பண்ணணும்னு சொல்லி வச்சுட்டு இருக்கேன். ம். நீங்க எதுவும் பண்ணலையா? சரி ஓகே, ஓகே. பண்ற மாரி தான் சொல்லுங்க நம்மகிட்டயுமே. கோல்டு கீழ வரட்டுமா? சில்வர் கோல்டு கீழ வந்தா சில்வர் கோல்டுல போடுறீங்களா? சரி ஓகே. சரி ஓகே ப்ரோ. ம். ம். ஓகேங்க. ஸோ இந்த இடத்துல இந்த பெரிய கேண்டில் புடிச்சிட்டோம். இப்போ ரீடெஸ்ட்டுக்கு வந்திருக்கும் 2மே. பேங்க் நிஃப்டி வந்து ப்ரீ டெஸ்ட் பண்ணி போச்சுன்னா நல்லாவே அப் மூவ் குடுக்கும். நிஃப்டியும் வந்து போச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அப் மூவ் குடுக்கும். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வேற. ஸோ கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்றது பெட்டர். ரொம்பவுமே இதா இருக்கு. ஸோ மார்க்கெட்
ஸோ உங்களுக்கு பாருங்க ஒரு கேண்டில் மேலே போகுது, ஒரு கேண்டில் கீழே வருது. அப்பா. ஸோ இங்கே ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா மறுபடியும் மேலே போவாங்க. ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா வேணால் ஃபுல் டார்கெட் போகும். ஸோ ஆல்ரெடி ஒரு டைம் நடந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ பிரேக் அவுட், ரீடெஸ்ட், ஃபுல் டார்கெட் போகும். ஸோ இங்கே நடந்திருக்கு பாருங்க. பிரேக் அவுட், ரீடெஸ்ட் போயிருக்குங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல் டார்கெட் போகும். மறுபடியும் வந்து நிஃப்டி வேணால் ரீடெஸ்ட் பண்ணுதுங்க. ஸோ பார்ப்போம். இந்த இடத்துலேருந்து ரீடெஸ்ட் ஆகி மேலே போகுதான்னு பார்க்கணுங்க.
தனியாக வாங்கிட்டோம். ஓகேங்க. ஸோ நல்லா இன்னொரு டைம் வந்துட்டு ரீடெஸ்ட்டுக்கு வந்திருக்கு மார்க்கெட். இந்த இடத்துல இருந்து இந்த தடவை பவுன்ஸ் கொடுத்துச்சுன்னா நல்லா ஹை போகுங்க. டே ஹை வரைக்குமே போகலாம். ஸ்மால் கேப்பில் வந்துட்டு ஹெவியாக செல்லிங் போயிட்டுருக்கு. ஓகே, நியர் சப்போர்ட்டில் இருக்குது ஸ்மால் கேப். இங்கேருந்து பவுன்ஸ் பேக் கொடுக்கலாம். இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஓகே, நிஃப்டி எகைன் இங்கே ரீடெஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கு.
ஓகேங்க. ஸோ இது ரீடெஸ்ட் தான். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ரீடெஸ்ட் கேண்டில் மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். இங்கேருந்து ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்கலாம். ஓகேங்க. இந்த இடத்துல ரீஎன்ட்ரி ஆகிறீங்க கூட ட்ரை பண்ணலாம். இது ஒரு ரீடெஸ்ட் கேண்டில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ நிஃப்டியில் இஃப் யூ விஷ் யூ கேன் ரீஎன்டர். ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம ஒரு 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஸோ எகைன் ரீஎன்ட்ரி ஆகிறீங்க ஆயிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல எகைன் ரீஎன்ட்ரி ஆகினீங்கன்னா ரீடெஸ்ட்டில் ஸோ கேன் எக்ஸ்பெக்ட் எகைன் திஸ் ஹை. இது பிரேக் பண்ணிச்சுன்னா டே ஹை வரைக்கும் போகலாம். சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஓகே.
பெருசாக எந்த ஸ்டாக்கும் வந்துட்டு அவ்வளோக்கா ஃபாலோ இல்லைங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் மட்டும்தான் 1.1% டவுனு. மித்தபடி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்லாம் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. பார்ப்போம். ஓகே. ஓகே, பர்ஃபெக்ட் இதுங்க ரீடெஸ்ட் இது. பர்ஃபெக்ட் ரீடெஸ்ட். பட் இந்த டைம் ஃபுல் டார்கெட் ஹிட் ஆவானா அப்படிங்கிறத வந்து கேள்வி. நிஃப்டி இந்த வீவை பிரேக் பண்ணணுங்க. பிரேக் பண்ணி நல்ல ஒரு மூவ் கொடுக்கணும். இங்கே ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க. நிஃப்டி வந்து சைட்வேஸில் போயிடுச்சு ஐ திங்க். சாரி, பேங்க் நிஃப்டி. பட் இன்னைக்கு டே ஹை போய் ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குங்க. ஸோ எவ்வளோ நல்லாச்சு ரெக்கார்டிங்? 1 hour ஆயிடுச்சு. ஸோ 1 ஹவரில் 2 ட்ரேட் பண்ணியிருக்கோம். நிஃப்டியில் ஒரு லாங் சைட் ட்ரேடு, பேங்க் நிஃப்டியில் ஒரு லாங் சைட் ட்ரேட். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ரெண்டுலேயுமே. ஸோ ரெண்டுலேயுமே வந்து ப்ராஃபிட் தான். என்ன இதில் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிருச்சு. பட் ரீடெஸ்ட் ரீஎன்ட்ரி போயிருந்தோம்னா ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ ஓவரால் ப்ராஃபிட் தான்.
டே ஹை வரைக்கும் கூட போறக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் பார்க்கணுன்னா சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகே. இல்லை ஏதாச்சும் பொசிஷன் ஹோல்டு பண்ணுறீங்கனாலும் சொல்லுங்கள். ஓகே. அவ்வளோதாங்க. மார்க்கெட் வென்ட் சைட்வேஸ். எஸ் ஆஃப் நோ பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி டுடே. ஸோ பேங்க் நிஃப்டி சைட்வேஸில் போயிடுச்சு. வால்யூமே வந்து ட்ரை வால்யூம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். வெறும் 994 7 ஒரு 1K 1000 கூட இல்லை வால்யூம்.
பால்ராஜ் ப்ரோ மார்னிங்லேருந்து ஏதாச்சும் ட்ரேட் பண்ணீங்களா? இல்ல ப்ரோ. இல்லையா? சும்மா நல்லது ப்ரோ. மார்க்கெட்டே ஒரு மார்க்கமா போயிட்டுருக்கு. இங்க பாருங்க சைடேஸ்லயே ஃபுல்லா போகுது. நேத்து இன்னைக்கு பாக்குறத பார்த்து பயமா இருக்கு. பயமா இருக்கா? அவன் நேத்து ஆமா bro. அதனால மூவ்மெண்ட்லாம் சேனல் அந்த இது கேட்டல உங்கள்ட்ட அனுப்பி ஆஹா. விட்டு அதே போட்டு பார்ப்போம்னு பார்த்தேன். டபுள் சைடு மூவ்மெண்ட்டா இருக்கனால. அதுவும் அதெல்லாம் ஹெவி வேணாம்னால ரிஸ்க். அதுவும் போகல. அதெல்லாம் நீங்க டிகே தானே பிடிக்கும். அது ஹெவி ரிஸ்க் ப்ரோ. சைட்வேஸ்ல முடிச்சிட்டா பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி ஏதோ ஒரு சைடு போயிடுச்சுன்னா பெரிய பெரிய லாஸ் கண்ணில் காமிட்டும். ஓகே ப்ரோ. அதுல எதுவும் லாஸே வரலையே ப்ரோ. அப்படினாலும் இதாயிருமா? ம் அதுல லாஸே காட்டலையே. அதான் கேக்குறேன். அன்லிமிட்டட்னு இருக்கு அன்லிமிட்டட் பாருங்க காட்டு. லாஸ். ஓ அதான். ஓகே லாஸே ஓகே இல்லையா? ஓகே. அன்லிமிட்டட் லாஸ். உங்களுக்கு எத்தனை போகுனே தெரியாது. அதெல்லாம் செல்லிங், நேக்கட் செல்லிங். சரி. ஓகே. அதனால நீங்க வேணாம் எடுக்கல ப்ரோ அதுவும். ம் ம். உடம்பு சரியில்லையா ப்ரோ? இல்லை செக்கப், நார்மல் செக்கப்புங்க. ம் ஓகே, பேங்க் நிஃப்டி again came back and hitting our stop loss. சார் நிஃப்டி இன்னைக்கு சைட்வேஸ் தாங்க ஃபுல்லாக. ஸோ பையர்ஸ், எஸ் ஆஃப் பையர்ஸ் அவாய்டிங் ஐம் ஹோல்டிங். பேங்க் நிஃப்டி பிஇயா? பிஇ எதுக்கு ப்ரோ போனீங்க? சப்போர்ட்டில் இருக்கு ப்ரோ. திடீர்னு பெரிய கேண்டில் வரலாம், பார்த்துக்குங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு. இந்த சைட்வேஸில் ட்ரேட் பண்ணாமல் இருந்துக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாங்க ட்ரேடு. ஸோ அதுதான் இந்த இடத்துல மறுபடியும் இன்னும் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணோம். பட்டு கைட் கீழே வரான். மொமெண்டம் லெஸ் மார்க்கெட். வால்யூமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்க. ஓகே, நிஃப்டி எகைன் அண்ட் எகைன் வந்து இந்த இடத்துலையே வந்துட்டு இருக்கு. இது பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா ஃபால் ஆயிருங்க நிஃப்டி. ஸோ பிரேக் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்போ மார்னிங்லேருந்து இந்த சப்போர்ட்டை. ஒன்ஸ் இட் பிரேக்ஸ் ஸோ ஹெவி ஃபால் வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஓகே,
ஸோ ஏன்னா வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்துட்டு சைடுவேஸில் போயிடுச்சு. மெயினாக பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு. ஸோ சப்போர்ட்டில் இருக்குது. நிஃப்டி வந்து இந்த சப்போர்ட்டை இப்போதைக்கு பிரேக் பண்ணிட்டானா இமீடியட் சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பிரேக் பண்ணால் 22,320 60 பாயிண்ட்ஸ் கீழே வந்து இமீடியட் சப்போர்ட் இருக்குது. பேக் டு பேக் இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தாங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு டைம் அட்டன் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டு. ஸோ செகண்ட் அட்டம்ப்ட் வந்து இப்போ ஃபெயிலியரு. ஸோ இங்கே ஒரு ப்ராஃபிட்டு. இப்போ 3 ட்ரேடில் 2 ட்ரேடு ப்ராஃபிட்டு, ஒரு ட்ரேடு லாஸில் இருக்கும்.